சபரிவர்மன் கொலை வழக்கில் தற்பொழுது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சிறை வார்டன், தலைமை வார்டன், சிறை காவலர் மற்றும் 8 கைதிகள் உட்பட 11 பேர்கள் சேர்ந்து சபரிவர்மனை அடித்து தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். தான் நடத்தி வந்த பலசரக்கு கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததாக தென் தாமரைக்குள போலீசார் கைது செய்து கடந்த 9ஆம் தேதி அன்று நாகர்கோவில் கிளை சிறையில் அவரை அடைத்தனர். கடந்த 13ஆம் தேதி அவர் சிறை வார்டன்கள் 3 பேரும் விசாரணை கைதிகள் 8 பேரும் சேர்ந்து அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக 11 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். 3 வார்டன்கள் நேரடியாக நாங்குநேரில் உள்ள கிளை சிறையிலும் 8 விசாரணை கைதிகள் பாளையங்கோட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு கட்டமாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சென்னையில் இருந்து சிபிசிஐடி எஸ்பி ஹாஜிதா நேரடியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். 3ஆம் கட்ட விசாரணையாக மேலும் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சிறைச்சாலையில் இருந்து சபரிவர்மன் தன் மனைவி குழந்தையை பார்க்க போக வேண்டாம் என்றும் சத்தம் போட்டு இருக்கிறார் என்றும் சத்தம் தாங்க முடியாமல் சிறை வார்டன்கள் தங்களுடைய ஜெகன், தலைமை காவலர் சுரேஷ் மற்றும் சிவகுமார் மற்றும் 8 விசாரணை கைதி உட்பட 11 பேர் சேர்ந்து சபரிவர்மனை அடித்து கொலை செய்துள்ளதாகவும் இதில் சபரிவர்மனின் லுங்கிகளால் கையில் கட்டப்பட்டு மிக கொடூரமாக தாக்கியதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் முதலில் கட்டிய லுங்கிகளிலிருந்து சபரிவர்மன் அவிழ்த்து விட்டதால் ஆத்திரமடைந்த 8 கைதிகளும் லுங்கிகளை கொண்டு மேலும் இறுக்கமாக கட்டி அவரை கொடூரமாக தாக்கியதாகவும் தற்போது விசாரணை என்பது வெளியாகியுள்ளது. ஜெயில் வார்டன் 3 பேரும் கைதிகள் ஆகிய 8 பேரும் சேர்ந்து தற்போது இந்த நீதி விசாரணையில் காவல்துறையினர் தங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்போது சிபிசிஐடி போலீசார் தற்போது இந்த 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ள நிலையில இப்ப நேரடியாக அவர்கள் நாகர்கோவில் கிளைச்சிறையில் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகு அவர்கள் நேரடியாக பாளையங்கோட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலை மற்றும் நாங்குநேரில் உள்ள கிளைச்சிறையிலும் சென்று நேரடியாக விசாரணை நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளார்கள். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.